சார் தொடர்ந்து திமுகவை இப்ப கடுமையா விமர்சிச்சு வரீங்க. அதாவது அவங்க செய்யற தவறுகளோ இதை செய்ய மாட்டேன் சுட்டி காட்டு வரீங்க. இதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஒருவேளை அதிமுக அணிக்கு போறதுக்கான அது உங்க தவறான சேலத்துல என்னைக்கெல்லாம் பத்திரிகையாளர் நான் சந்திப்பு நடத்திருக்கணும் எல்லா என்னுடைய ஆவணங்கள் எல்லாம் என் யூடியூப்ல இருக்கு, என்னுடைய பேஜ் வேல்முருகன் டீல இருக்கு, போய் பாருங்க. அது அதிமுக ஆட்சியோ திமுக ஆட்சியோ என்னுடைய பிறப்பிலேயே எங்க அநீதி நடந்தாலும் அக்கிரமம் நடந்தாலும் அட்டூழியம் நடந்தாலும் கேள்வி கேட்பேன், தட்டி கேட்பேன். அப்படி தட்டி கேட்ட காரணத்தால் தான் கடந்த காலத்தில் இருந்த கட்சியிலிருந்து நான் வெளியேற்றப்பட்டேன். டாஸ்மார்க் எதிர்த்து மூடுங்கன்றேன். குடியே கெடுக்கும், குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. இது ஒவ்வொரு பாட்டிலையும் அச்சடிச்சு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அப்புறம் தமிழ்நாடு அரசு டாஸ்மார்க்ல நீங்க விற்பனையை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஐஏஎஸ் படிச்சு ஐபிஎஸ் படிச்சு அதிகாரியை கூட்டு ரெவியூ மீட்டிங் நடத்துறாங்க. தீபாவளிக்கு என்ன டார்கெட் 500 கோடி, பொங்கலுக்கு 500 கோடி டார்கெட் வைக்குது. இது எவ்வளவு பெரிய கொடுமை. ஆக கண்டிப்பாக இது எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். இங்க பூரண மதுவிலக்கு, ஒரு சொட்டு மது இல்லாத கஞ்சா இல்லாத போதை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களை நாம் காக்க முடியும், அடுத்த இளைய தலைமுறையை காக்க முடியும். அந்த இளைய தலைமுறை தங்களை பெருத்து வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையரை கவனிக்க முடியும், குடும்பத்தை காப்பாற்ற முடியும். இன்னைக்கு குவார்டர் குடிக்க, ஆஃப் குடிக்க, கஞ்சா குடிக்க கள்ள தூக்கி போட்டு அப்பாவை கொல்றான், அம்மாவை கொல்றான், வயசான பாட்டியை கொல்றான். இதெல்லாம் அநியாயம் அக்கிரமம் நடந்துகிட்டு தானே இருக்கு. இதையெல்லாம் முடிவு கட்டணும்னா இது முற்று முழுவதுமாக அழித்து துடைத்தெறியப்பட வேண்டும் என்பதுதான் எமது கட்சியினுடைய நிலைப்பாடு. இதற்காக விரைவில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுக்க இருக்கிறது. ஒரு சில காவல்துறை உளவுத்துறை நேர்மையான அதிகாரிகிட்ட எங்கெங்க விற்குதுன்னு டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி நான் கொடுத்துக்கிட்டு வரேன். கடந்த வாரம் கூட காவல்துறையினுடைய சட்ட ஒழுங்கு டிஜிபி, ஏடிஜிபி, காவல்துறை உளவுத்துறை தலைவர் போன்றவர்களை சந்திச்சு நான் தமிழ்நாட்டில் நடக்கின்ற பிரச்சனைகள் இதையெல்லாம் குறித்து விரிவாக உங்ககிட்ட தகவல் சொல்லிட்டு வந்திருக்கேன்.